பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாலை வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடி வந்திருக்க உங்களோடு கூட ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை சங்கீதம் 14 முதலாவது வசனம். முதலாவது வசனம் இப்படியே சொல்லுகிறது: தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான், அவர்களை கெடுத்து அருவருப்பான காரியங்களை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மதியீனன், மதிக்கெட்டவன், முட்டாள். யார்? தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன். தேவன் இல்லை என்று ஏன் சொல்லுகிறான் என்று சொன்னால், தெய்வ பயம் இல்லை அவனுக்கு, தேவன் மேல் நம்பிக்கை இல்லை, தேவன் மேல் விசுவாசம் இல்லை, தேவன் இல்லாத உலகத்திலே வாழ்வதோல் வாழ்ந்து கொண்டிருக்கான். தேவனே இல்லை, ஏது கடவுள், எங்கே இருக்கிறார் கடவுள் காட்டு, அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா தங்கள் இஷ்டப்படி தங்களை தாங்களே கெடுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டு நன்மையே செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை குறித்து தான் சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறான். ஏனென்றால் இந்த மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, நன்றாக தேவனை நம்பி வாழ்கிறவர்களுக்கு மேல் விரோதமான காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். ஆகவே தான் தேவனை தேடுகிற உணர்வு உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரை நோக்கி பார்க்கிறார். ஆனால் இங்கே பார்க்கிற பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று பார்க்கிறோம். ஆக தேவன் என்ன சொல்கிறார், நன்மை செய்கிற மக்கள் உலகத்தில் வர வேண்டும் என்று சொன்னால், அருவருப்பான காரியங்களை செய்யாத மக்கள் பூமியிலே பெருக வேண்டும் என்று சொன்னால், தங்களை தாங்களே கெடுத்து கொள்ளாத மக்கள் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு ஒரே ஒரு காரியம்தான் இருக்கிறது, அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய வேத புத்தகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தேவனை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிற பொழுது அவர்கள் தேவனை சார்ந்திருப்பார்கள், தேவனிடத்தில் ஜெபிப்பார்கள், நன்மை செய்வார்கள். ஆகவே தான் முடிக்கிற பொழுது இப்படி சொல்கிறான். அங்கே என்ன சொல்கிறான் பாருங்கள்: சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்பதால் நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணாதீர்கள் என்று சொல்லி, சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புற பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாக்க என்று சொல்கிறான் பாருங்கள். ஆகவே சங்கீதக்காரன் சொல்கிறான், நீங்கள் இப்படியே இருந்துட்டு போங்க, ஆனால் இப்பொழுது நீங்கள் திருந்த வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. சிறுமைப்பட்டவன் மேலே சிந்தை உள்ளவர்களாய் வாங்க, இரக்கம் உள்ளவர்களாய் வாருங்க. அதற்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவை விசுவாசியுங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை விசுவாசியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு ரட்சிப்பு வரும், நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருப்பீர்கள், தேசத்திலே நன்மை செய்கிறவர்கள் பெருகுவார்கள், தேசத்திலே உண்மையாக இருக்கிறவர்கள் காக்கப்படுவார்கள். ஜெபிப்போமா? இல்லை நேசிக்கிற நல்ல பிதாவே, தேவன் இல்லை என்று சொல்லுகிற மதிகேடுகளை குறித்து எங்களுக்கு உணர்த்தியதற்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கத்தக்கதாக தேவனுடைய வார்த்தைகளை அவருக்கு சொல்லத்தக்கதான கிருபைகளை ஆண்டவரே தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கேவலமான காரியங்களை அவளை விடுதலையாக்கி ஆண்டவரே தேவனை தேடுகிற பிள்ளைகளாக எல்லோரையும் நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ரட்சிப்பை அனுப்பும், உடைய வசனத்தை அனுப்பும். ஆண்டவரே மதியினர்களையும் மதி கெட்டவர்களையும் உம்முடைய வார்த்தையினாலே நீர் ஆண்டவரே திருப்பி மனம் திருப்பி உம்மை நேசிக்கிற விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் மாற்றி இந்த பூமியில் நன்மை செய்வர்களாக நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.